அப்படி என்று திட்டாத வண்ணம் உங்களை அனுப்பி வைப்பதனுடைய பொறுப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்கிற பிரதான கோரிக்கையை வலியுறுத்தியும், ராமநாதபுரத்தின் மண்வளத்தை பாதுகாக்க ராமநாதபுரம் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட மீனவ மண்டலமாக தமிழக அரசு உடனே அறிவிக்க வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையுடன் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் மண்ணுரிமை மீட்பு பொதுக்கூட்டத்தினை ஒருங்கிணைத்து நடத்தி வருகை தந்திருக்கின்ற நாம் அனைவரையும் வரவேற்று, இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு தங்களுடைய அமைப்பான வீரகுல தமிழர் படையை இணைத்திருக்கின்ற அன்பு சகோதரர் கீழை பிரபாகரன் அவர்களே, மாநில தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய தோழர் அண்ணன் கந்தன் அவர்களே, தமிழரசு கட்சியின் சமரன் தோழர் குணசேகரன் அவர்களே, காரைக்கால் மக்கள் முன்னணி தோழர் சிவா அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் திருவாரூரை ஒன்றிய செயலாளர் தர்மராஜ் அவர்களே, ஒன்றிய தலைவர் மணி அவர்களே, தோழர் சீனி அவர்களே, பாசநாயகம் அவர்களே, இந்த மகளிரை ஒருங்கிணைத்து இங்கு அமர வைத்து அழகு பார்த்திருக்கிற தங்கை பிரியா அவர்களே, பேராசிரியர் அரேபியா அவர்களே, வசந்தா அவர்களே, மதுரை தமிழன் விஜய் அவர்களே, எல்லாவற்றிற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இணைப்பு சங்கிலியாக இருந்து வடதமிழ்நாட்டில் பிறந்த என்னை தென் தமிழ்நாட்டின் கடற்கரை ஓரம் மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகை தந்து இத்தனை உறவுகளை எனக்கு அறிமுகம் செய்து இந்த இணைப்பு விழாவின் இணைப்பு பாலமாக பணியாற்றிய அருமை தம்பி தமிழரசு கட்சியின் தலைவர் கண்ணதாசன் அவர்களே, எனக்கு முன்னால் மிகச் சுருக்கமாக பேசி அமர்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் எங்கள் முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மதுரை பொறியாளர் வெற்றி குமரன் அவர்களே, அண்ணன் புதுக்கோட்டை தனசேகரன் அவர்களே, நேற்று தினம் இது போன்ற ஒரு இணைப்பு விழா பொதுக்கூட்டத்தை மிகச்சிறப்பாக ராமேஸ்வரம் தீவில் நடத்திய அருமை தம்பி ஜெரோன்குமார் அவர்களே, அடுத்த மாதம் நடத்த இருக்கின்ற அருமை தம்பி முருகானந்தம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர்கள் அருமை சகோதரர் அந்தோணி அவர்களே, ராமூர்த்தி அவர்களே, கெவின் அவர்களே, இசாஸ் அவர்களே, செல்வா அவர்களே, கான்சன் அவர்களே, சதீஷ் அவர்களே, செல்டன் அவர்களே, விமல் அவர்களே, என்னோடு வருகின்றிருக்கின்ற அருமை தம்பி நியாஸ் அவர்களே, அருமை தம்பி RS மங்கலம் சதீஷ் அவர்களே, வருகின்றிருக்கின்ற சேலம் செல்வம் அவர்களே, பாஸ்கர் அவர்களே, இங்கு பெரும் திரளாக கூடியிருக்கின்ற எனது அருமை தாய்மார்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளே, பல்வேறு கடற்கரை மாவட்டத்தின் மீனவர் சங்கத்தின் தலைவர்கள், ஊர்னுடைய பெரியோர்கள், முக்கியஸ்தர்கள், தாய்மார்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய வழக்கறிஞர் எழில் உள்ளிட்ட இன்னும் எண்ணற்ற பெயர்கள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இதிலே அனைவருடைய பெயரையும் சொல்ல முடியவில்லை என்றாலும் நான் நேரத்தின் அருமை கருதி உங்கள் அனைவரையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். கூடிய விரைவில் மாட்டி பார் சிரிக்கிறாங்க, சீக்கிரம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஆகி அப்ப சீக்கிரம் முடிச்சிடும் அப்படின்னு சந்தோஷம் அவங்களுக்கு. ஏன்னா அங்க போன எங்க போன அப்படின்னு கேட்பாரு பேரனோ மோகனோ இல்ல கணவரோ, அங்க பதில் சொல்லணும். அதுலயும் சரக்கு மாஸ்டர் கணவரா இருந்தா, அடியே சோறாக்காம எங்கடி போன, ராத்திரி 10 மணிக்கு வர, இங்க நான் பசியா இருக்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்பார். இதுவே பெரிய கட்சிகளுக்கு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வந்தா இவங்க இங்க இருந்து தெம்பா போய் நீ குடிச்சிட்டு வீட்டுல கிடக்குற, இன்னைக்கு போய் 500 ரூபாய் சம்பாரிச்சு வந்திருக்குன்னு குரலை உயர்த்தி நீங்க பேசலாம். ஆனா இங்க என்னுடைய அருமை சகோதரி பிரபாகரன் அவர்களுடைய இல்லத்தரசி உங்களுக்கு எதுவும் கொடுத்திருக்க மாட்டாரு. அன்பால் கூட்டி உங்களை அழைத்து அமர வைத்திருக்கிறார். எங்களால முடிஞ்சது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில், அதுவும் 1 லிட்டர் கிடையாது. அதுவும் எங்க தம்பி எங்க இருக்கா ஒருத்தம்ப ஒரே ஆளு ஒத்த ஆளு பங்கு வச்சுட்டு இருந்தானே, எல்லாருக்கும் டீ கொடுத்தான். நான் உத்து கப்ப பார்த்தேன், அதுலயும் பாதி. காரணம் நாங்க அப்படிதான். இதை கூட நாங்கள் உங்களில் இருந்துதான் பகிர்ந்து கொள்ளுகிறோம், எங்களில் இருந்து அல்ல. காரணம் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது
இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் அனைத்து உயிரினங்களும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு செடி கொடிகளும் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் போராடுகிறது. ஆதலால் தான் எல்லாம் கழகம் என்று வைத்தார்கள், நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று வைத்தோம். எனதருமை தாய்மார்களே, ஒரு இனம் வாழ வேண்டும் என்று மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ வேண்டும். நேற்றைய தினம் கூட பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடைபெறுகின்ற போரை குறித்து சொன்னார்கள். அப்பாவி பொதுமக்கள் டூரிஸ்ட் பயணிகளாக சுற்றுலா சென்றவர்களை எங்கேயோ இருந்து பாகிஸ்தானில் இருந்து உருவாக்கப்பட்ட தீவிரவாத கும்பல் எம் இந்திய நாட்டிற்கு உள்ளே புகுந்து அநியாயமாக குழந்தைகளோடு புது தம்பதி கணவன் மனையோடு ஹனிமூனுக்கு போன்றவர்களை எல்லாம் அவர்கள் சுட்டு படுகொலை செய்தார்களே, அந்த அநியாயத்தை நான் கண்டித்தேன், அந்த தீவிரவாதிகளை நான் எதிர்த்தேன். ஆனால் அதே நேரத்தில் என் தேசத்திலும் அணுகுண்டிருக்கிறது, என் தேசத்திலும் ஏவுகணை இருக்கிறது, என் தேசத்திலும் ராணுவம் முழுவதுமாக உலகோடு போரிடக்கூடிய வல்லமை வாய்ந்த ராணுவம் இருக்கிறது என்பதற்காக அந்நிய நாட்டில் அப்பாவி பொதுமக்கள் மீது குண்டு போடக்கூடாது. அதே போன்று பாகிஸ்தானம் எங்கள் மண்ணின் மீது குண்டு போடக்கூடாது, அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னேன். அது இஸ்லாமியர்கள் செத்தாலும் உயிர்தான், இந்துக்கள் செத்தாலும் உயிர்தான், அது கிறிஸ்துவர்கள் செத்தாலும் உயிர்தான். உயிர் ஒன்றுதான் உன்னதமானது. எங்கள் தாய்மார்களாக அமர்ந்திருக்கிற உங்கள் கருவறையில் 10 மாதம் சுமந்து பெற்று ஆளாக்கி நீங்கள் அந்த குழந்தை தீவிரவாதியாக வர வேண்டும், மிகப்பெரிய ரவுடியாக வர வேண்டும், மிகப்பெரிய கேடியாக வேண்டும் என்று நீங்கள் வளர்க்கவில்லை. நீங்கள் பெற்று வளர்த்து எடுக்கின்ற போது அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி அவர்களை சமூகத்தில் ஆளாக்கி சமூகம் மதிக்கத்தக்க ஒரு வாழ்வை வாழ்வதற்காகத்தான் இந்த பூமி மண்ணிலே நீங்கள் பெற்று தாளாட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்து எடுக்கிறீர்கள். அவரவர்கள் வாழும் சூழல், அவரவர்கள் மண் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளடக்கி அதை எதிர்கொள்கின்ற விதம், அடக்குமுறை சந்திக்கின்ற விதத்தில் பல மனிதர்கள் பலவிதமாக இந்த மண்ணில் உருவாகுகிறார்கள் அல்லது உருவாக்கப்படுகிறார்கள். அப்படி பாகிஸ்தான் அரசால் உருவாக்கப்பட்ட தீவிரவாதிகளை இனம் கண்டு மிக சரியாக துல்லியமாக இந்திய ராணுவம் களமாடி இருக்கிறது. 9 தீவிரவாதி முகாம்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படாமல் அந்த தாக்குதலை நடத்திய நம் தேசத்தை நம்மை காக்கின்ற, அதுவும் குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டம் என்று சொன்னாலே பல உங்கள் உறவுகள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவன்மார்கள் எல்லை பாதுகாப்பில் ராணுவ வீரனாக பாதுகாப்பார்கள். அப்படி காக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தினை இந்த நேரத்தில் தெரிவித்து, உலகத்தில் எந்த இனமோ, ஈழத்தில் நம் தொப்புள்குடி உறவுகள் கொத்து கொத்தாக செத்து மடிந்ததை குறித்து இங்கு கீழே பிரபாகரன் அவர்கள் பேசினார். வாய்ப்பு கிடைத்தால் இங்கு எங்களுடைய வெற்றி குமரனும் புலிகளோடு பழகிய அண்ணன் புதுக்கோட்டை நம்முடைய தனசேகரம், ஜெரோன்குமாரும், முருகானந்தங்களும் இன்னும் பல மணி நேரம் பேசுவார்கள். 10 மைல் தூரத்தில் உங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற தனுஷ்கோடியிலிருந்து 9 கடல் மைல் தூரத்தில் இருக்கிற கடல்கோளால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிக்கப்பட்ட நம்முடைய இலங்கை தீவு என்று சொல்லக்கூடிய தமிழ் ஈழ தேசம் இன்றைக்கு உலகத்தால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஏவி தாய் முன் மகளை கற்பழித்தான், தந்தை தாயின் முன் மகளை கற்பழித்தான், கணவன் முன் தாயை கற்பழித்தான், ஆடைகளை அவிழ்த்து அம்மனமாக்கி முருகானந்தன் குறிப்பிட்டது போல் மிக கொடூர கொலைபாதக செயல்களை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு செய்தது. ஒரே நாளில் 1.5 லட்சம் தமிழர்கள் செத்து மடிந்தார்கள். இன்னமும் அந்த மண்ணில் 90,000 தாய்மார்கள் நீங்கள் அமைந்திருக்கிறது போல் பொட்டு இல்லாமல் பூவு இல்லாமல் இன்றைக்கு விதவை கோலம் பூண்டிருக்கிறார்கள். இந்த அநியாய அக்கிரமம் போரால் நடந்தது. அது போன்று ஒரு அழிவை எண்ணினமோ அல்லது மாற்றினமோ அல்லது மாற்று பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை, தொன்மத்தை அவர்கள் தழுவுகின்ற இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் கூட கண்டிப்பாக இந்த துன்பத்தை, என் இனம் பட்ட துன்பத்தை பாகிஸ்தானில் இருக்கிற என் முகமதியர்களும் படக்கூடாது என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோட்பாடு, லட்சியம். அதற்காகத்தான் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னேன், அப்பாவி பொதுமக்கள் இருதரப்பிலும் கொல்லக்கூடாது, அதனால் போர் தவிர்க்கப்பட வேண்டும். இந்தியா பஞ்சசீல கொள்கைகள் வகுத்திட்ட மகத்தான நாடு. நேருபுரான் உருவாக்கிய பஞ்சசீல கொள்கை என்பது ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்து அந்த மக்களை அழிப்பதோ அந்த நாட்டின் கனிம வளங்களை கொள்ளையடிப்பது கூடாது என்று வகுத்திட்ட மகத்தான தலைவர்கள். காந்தியார் பிறந்த மண், அகிம்சை சக்கரவர்த்தி வாழ்ந்த மண் என்று சொல்லுகின்றோம். இன்றைக்கு உலகத்தில் இந்தியாவிற்கு என்று ஒரு பெரும் மதிப்பு இருக்கிறது என்று சொன்னால், இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு, ஒரு பன்முக தன்மை கொண்ட நாடு. இங்கு கிறிஸ்துவம் இருக்கும், இஸ்லாம் இருக்கும், இந்து இருக்கும், இங்கு வைணவம் இருக்கும், சைவம் இருக்கும்,
இங்கு எல்லா பார்சிகள், ஜெயின்கள், எல்லா மதத்தினரும் இருப்பார்கள், சீக்கிய மதங்கள் இருக்கும். ஆனால் அவரவர்களுடைய சமூக நல்லிணக்கத்தோடு அவர்கள் எல்லைக்காட்டோடு இன்றைக்கு உலகமே வியந்து பாராட்டுகிற ஒரு மகத்தான நாடாக என் தேசம், இந்த தேசம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த தேசத்திற்காக எண்ணற்ற வீரர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு அந்நிய ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் படையை எதிர்த்து போரிட்டவர்கள். ஜாலியன் வாலாபாக்கை குறித்து நமக்கு தெரியும், ஜான்சி ராணியை பற்றி தெரியும். ஆனால் உங்கள் சிவகங்கை சீமையில் பிறந்த வேலு நாச்சியாரின் தியாகம் உங்களுக்கு தெரியாது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து உலகத்தின் முதல் சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்காக தன் உடலை வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு ஆங்கில ஏகாதிபத்தியனுடைய வெடிமருந்து தொழிற்சாலை கிடங்குக்குள் குதித்த நம்முடைய குயிலியை பற்றி உங்களுக்கு தெரியாது, மருது இருவரை பற்றி தெரியாது. இங்கே இன்னமும் நாம் போற்றுகிற எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள். இன்னைக்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இந்த நாட்டிலே பச்சை உடையிலே எங்கு பார்த்தாலும் ஒரு ராணுவ வீரன் உடையணிந்து காட்சியளிப்பார். அவர் யார்? இந்திய நாட்டின் எல்லை காத்த ராணுவ வீரனாக இருந்த மாவீரன் இமானுவேல் சேகரனார். சுபாஷ் சந்திர போஸோடு படம் நடத்திய மகத்தான தலைவன் ஐயா பசும்பொன் தேவர் திருமகனார் வாழ்ந்த தென் மாவட்டம். இன்றைக்கு இந்த சமூகங்கள் எல்லாம் அவர்களுக்குரிய நிலப்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை, கிராமங்களை ஆட்சிபிடம் அமர்த்தி ஆட்சி செய்த இந்த தமிழர்கள் எல்லாம் இன்றைக்கு சாதியாய் நாம் பிரிந்து கிடக்கிறோம், மதமாய் பிரிந்து கிடக்கிறோம். முதுகுளத்தூர் கலவரமா, பரமக்குடி கலவரமா, துப்பாக்கி சூடா, தாமிரபரணியில் தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட கொடூரம் என்று சொன்னால், இது எல்லாம் இந்த மண்ணில் நடக்கிறது என்று சொன்னால், தமிழர்களாகிய நாம் நம்முடைய வரலாற்றை, நம்முடைய பெருமிதத்தை, நம்முடைய இலக்கண இலக்கிய வளங்களை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு வெறும் சாதி தமிழனாக நாம் இந்த மண்ணில் மீதி தமிழராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை உடைபட வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு கீழே பிரபாகரனும், அருமை தம்பி நம்முடைய கண்ணதாசன் அவர்களும், இங்கே அருமை தோழர் கந்தன் அவர்களும், இங்கே அருமை சகோதரர் குணசேகரன் போன்றவர்களுடைய முயற்சி. நாங்கள் சின்ன சின்ன குழுக்களாக, சின்ன சின்ன அமைப்புகளாக இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மாற்று அரசியலை முன்வைக்க விரும்புகிறோம். அதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டில் 156 அரசியல் கட்சிகள் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவில் போய் சேர்ந்தா கண்டிப்பா ஒரு வட்டம் இல்ல ஒரு துணை இல்ல ஒரு ஒன்றிய ஒரு நகரமாவது கிடைக்கும். அதுவும் கீழே பிரபாகரனுடைய தந்தை திராவிட இயக்கத்தின் நகர துணை செயலாளராக, மலபட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளராக இப்படி பல பொறுப்புகளை வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் இங்கு ஒரு பாரம்பரியம் இருக்கும். இப்ப வெற்றிக்குமரன் என்னோடு இணைந்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அவருடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை கட்டி அமைத்து திருச்சியில் ஒரு மிக பிரம்மாண்ட மாவீரர் நாளை நடத்திய அவர் தனியாக ஒரு குடுத்தனம் நடத்தலாம், தனி கட்சி நடத்தலாம், தனி கொடியோடு காரில் பவனி வரலாம். ஆனால் எத்தனை ஆண்டுகளாக நாம் நெல்லிக்காய் மூட்டை போல் சிதறி கிடப்பது, நாம் ஒன்றிணைந்து ஒரு மாற்று அரசியலை முன்வைப்போம் என்று கூடி இவர்கள் எல்லாம் முடிவெடுத்து வந்த கட்சியின் பெயர்தான் தமிழக வாழ் உரிமை கட்சி. அதனுடைய தலைவராக, அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வேல்முருகன் ஆகிய நான் பண்டுட்டி முந்திரிக்காடு நிறைந்த செம்மண் பூமியிலிருந்து பிறந்து வளர்ந்த ஒருவனை இங்கே இருக்கிற உங்கள் உறவுகள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரன்கள் என்னை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த மண்ணில் ஒரு மாற்று அரசியல் உருவாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது என்னங்க மாற்று அரசியல்? அது என்னன்னா உங்கள்ல இருந்தே சொல்றேன். நீங்க வர்றதுக்கு 1000 ரூபாய் கொடுக்காத, ஜாக்கெட்டு விட்டு கொடுக்காத, புடவை கொடுக்காத. இப்பெல்லாம் சென்னையில ஒரு பேஷன் உருவாயிருக்கு. அப்படியே 2000 பெண்கள் வரலாம், 2000 சேர்ல உட்காரலாம், அப்படியே அந்த சேரை தலையில கவுத்து பாம்பு வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். ஆனா இங்க ஒரு சேரை தொட்டாலும் சேர் போட்டவர் உங்க கையை வந்து பிடிச்சிடுவாரு. அம்மா இது ஏன் சேர் எடுக்காதீங்க. இன்றைக்கு மக்களை எப்படி திரட்டுகிறார்கள்? சாதி ரீதியா திரட்டுகிறார்கள், அல்லது மத உணர்வை தூண்டி திரட்டுகிறார்கள். நான் இந்து, நீ கிறிஸ்துவன், நீ இஸ்லாமிய, நீ பாகிஸ்தானுக்கு போ. நான் கேட்கிறேன், ராமநாதபுரத்தில் வாழ்கின்ற இஸ்லாமிய உறவுகள், இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற முக்குளத்தோராக இருக்கலாம், யாதவராக இருக்கலாம், அவர் தேவராக இருக்கலாம், கள்ளராக இருக்கலாம், தேவேந்திராக இருக்கலாம், மீனவராக இருக்கலாம், அல்லது பிள்ளைமாராக இருக்கலாம், செட்டியாராக இருக்கலாம், நாயுடா இருக்கலாம், நாயக்கராக இருக்கலாம். ஆனால் என் தமிழ் மண்ணில் பிறந்து வளர்ந்து இந்த தமிழ் பண்பாட்டு கலாச்சார நாகரிக தொன்மைக்கு அவர்களும் நம்மின் உறவுகள் தான். அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். அவர்கள் ஏற்றுக்கொண்டது, அவர்கள் கிறிஸ்துவத்தை தழுவி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனா எங்கேயாச்சும் இருக்கிற இஸ்லாமியர்கள், இந்த மண்ணுல வாழ்றவங்க நேரா அரேபிய நாட்டில இருந்து பாலைவனத்திலிருந்து வந்திருக்காங்களா? யாராச்சும் ஒரு இஸ்லாமிய காட்ட முடியுமா? இல்ல இயேசு பிறந்த ஊர்ல இருந்து வந்து இங்க கிறிஸ்துவத்தை தழுவி சர்ச்சை வச்சு வழிபடுறாங்களா? அவர்கள் அனைவரும் நம்முடைய உறவுகள்.
10 ஆண்டுக்கு முன்னாடி, 5 ஆண்டுக்கு முன்னாடி, 20 ஆண்டுக்கு முன்னாடி, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களின் உறவுகளாக இருந்த உறவுகள் தங்களுக்கு பிடித்த ஒரு மார்க்கத்தை தழுவிருக்கிறார்கள். அவர்கள் இனத்தால் தமிழர்கள், மொழியால் தாய்மொழி தமிழாக கொண்டவர்கள். அவர்கள் ஓதுவதற்கு பயன்படுகிற உறுதிமொழி உருது அவர்கள் ஓதுவார்கள். அவர்கள் கடவுளின் மொழி என்று அவர்கள் ஓதுகிறார்கள், அல்லாவின் மொழி என்று ஓதுகிறார்கள். உடனே நம்ம ஊர்ல இருக்கிற அறவேற்காட்டு RSS சங்கி கும்பல்கள் என்ன சொல்றான், நீ பாகிஸ்தானுக்கு போடான்றான். நான் கேட்கிறேன், இதே ராமநாதபுரம் மாவட்டத்திலும் திருநெல்வேலி சீமையிலும் சுதந்திர இந்தியாவின் மூவர்ண கொடி இன்றைக்கு பட்டுளி வீசி பறக்கிறதே, அந்த கொடியை வடிவமைத்து இந்த தேசத்திற்கு தந்தவர்கள் நம் உறவுகளான இஸ்லாமிய உறவுகள். அதிலும் குறிப்பாக உங்களை போன்ற பெண் தாய்மார்கள் வடிவமைத்தது. எத்தனை சமஸ்தானம் பாருங்க. பாயை பத்தி பேசுற எங்க தூத்துக்குடி பாய் இதர் பேசுங்க வர்றார். அதனால இப்ப கூட நான் வருகை தந்தேன். அங்கே ஒரு இஸ்லாமிய நண்பர் இங்க வருகை தந்திருக்கிறார். அவர் ஒரு கடை நடத்துகிறார். அண்ணா எங்க ஊருக்கு வரீங்க, நிறுத்துங்க. இல்லங்க, ஏற்கனவே கண்ணதாசன் பிரபாவம் கோச்சிக்கிறாங்க. 6 மணிக்கு வரேன்னு சொன்னேன், பெண்கள்லாம் 5 மணிக்கே வந்துட்டாங்க. நானே கொஞ்சம் காலதாமதா போறேன். அதுக்கு காரணம் என் மேல இல்ல, எனக்கு நம்ம மாவட்ட SP கொடுத்த பாதுகாப்பு வாகனம், காவல்துறை வாகனம். ஏட்டையா வண்டியை ஓட்டுறாரு, வண்டி போக மாட்டேங்குது. 40 கிலோமீட்டர் தாண்டி 1.5 மணி நேரமா வரோம் நாங்க ராமேஸ்வரத்துல இருந்து. அப்புறம் கடைசியா நீங்க கண்ணதாசன் போன் பண்ணி, பெண்கள்லாம் 5 மணில இருந்து உட்காந்துருக்காங்க, நான் சீக்கிரம் வாங்கினாரு. நானே அடிச்சு பிடிச்சி வேகமா போலீஸ்காரர்கிட்ட கூட்டு சொன்னேன், ஏட்டையா நீங்க மெதுவா பாதுகாப்புக்கு வாங்க, நாங்க முன்னாடி போய் எங்க தாய்மார்களை பாக்குறோம், அவங்களும் போயிட போறாங்க. கண்ணதாசன் எனக்கு போட்டோ அனுப்பினார். போட்டோல பார்த்தா எல்லாம் பெண்களா இருக்கு. ஐயோ, இது 7 மணி ஆச்சுன்னா உல வைக்கணும், வீட்டுக்கு போடுமே, இதுங்களை போய் சீக்கிரம் நம்ம பார்க்கணுமே நம்ம தாய்மார்களை அப்படின்னு சொல்லி நான் ஏட்டையா கிட்ட சொன்னேன், ஏட்டையா நீங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க, நாங்க முன்னாடி போறோன்னு. நானே 120 140 கிலோமீட்டர் வேகத்துல வேகமா உங்களை பார்க்க வரேன். எங்க பாய் குறுக்க வந்து கட்டையை போட்டார். நீங்க கீழே கரைக்கு வரீங்க, இது எங்கள் பகுதி, நீங்க எங்க கடைக்கு வந்து காலடி வச்சுட்டு தான் உள்ள போகணும்னு சொல்லி அங்க என் இஸ்லாமிய உறவுகள் என்னை அழைத்து சால்வை போட்டு புத்தகங்களை கொடுத்து அன்பாக வரவேற்றார்கள். இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழர் நிலம், இதுதான் தமிழருடைய மாண்பு. இங்கு வேல்முருகன் அவங்க சொல்ற மாதிரி, இந்து மதம் சொல்ற மாதிரி என் பேர் என்ன பேரு, இந்து பேரு, அதுவும் கடவுள் பேரு. ஆனா எனக்கு கீழக்கரைக்கு வந்த உடனே எங்க கண்ணதாசனும் கீழே பிரபாகரனோ அல்லது அவர்கள் மனைவியோ முதல் மரியாதை கொடுக்கல, கொடுத்தது என் இஸ்லாமிய உறவுகள். அந்த பாசம், அந்த பண்பு இந்த மண்ணில் வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி. கூடாது, டாஸ்மார்க் மதுபானங்கள் நடத்தப்படக்கூடாது, கஞ்சா அப்படின்னு சாக்லேட்டுகள் விற்க கூடாது. பச்சை குழந்தைகள் சீருடையில் இன்றைக்கு அரசு யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு இன்றைக்கு தனியா போய் உட்காந்து 5 பசங்க 6 பசங்க உட்காந்து பீர் பாட்டிலையும் குவார்டர் பாட்டிலையும் அடிக்கிறாங்க. அதை லைவ்ல ஒளிபரப்பு பண்றாங்க. இது இந்த அவலம் இந்த மண்ணில் கூடாது. 12 வயசு பையன் 15 வயசு பையன் ஹபின் போடுறான், கஞ்சா பொட்டலம் போடுறான், பான்பராக்க போட்டு வாயில மடிக்கிறான். புற்றுநோய் வருது, இருதய நோய் வருது, கிட்னி நோய் வருது, ஊறுபட்ட நோய் வந்து வாழ வேண்டிய வயதா செத்து போறான். இது கூடாது என்று மாற்று அரசியலை பேசுகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி. என் அன்பான தாய்மார்களே, வேல்முருகன், நான் இன்றைக்கு எம்எல்ஏவா இருக்கிறேன். ஒரு முறை இருந்தேன், 2வது முறை இருந்தேன், 3வது முறை இருந்தேன், இப்போதும் இருக்கிறேன். 3 முறையும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் அரசு உறுதிமொழி குழு சேர்மன் என்று சொல்வார்கள். அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் பேரவையில் அளிக்கின்ற உரிமைகளை நிறைவேற்றுவதை குறித்து இந்த நாட்டுடைய DGP-லிருந்து, நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரியிலிருந்து, கடகோடி VO-லிருந்து, மாவட்ட ஆட்சித்தலைவர் SP-லிருந்து எவரை வேண்டுமானாலும் எந்த மாத்திரத்திலும் அழைத்து பேசி இந்த நாட்டுக்கு உங்கள் துறை அமைச்சர்கள் கொடுத்த உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதை குறித்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று கேள்வி கேட்கிற உரிமை பெற்ற வேல்முருகனாகிய நான் இந்த அதிகார வர்க்கத்தோடு சமரசம் செய்து கொண்டு நான் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கலாம். இன்னைக்கு கூட நான் கமிட்டிக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாளை ஒதுக்கி மாலை நேரம் நான் நினைத்தால் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் கோப்புகளை ஆய்வு செய்ய முடியும். இந்த நாட்டுடைய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலே நுழைந்து சட்டத்திற்கு புறமாக இன்று எத்தனை பேரை கைது செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்க முடியும். அவ்வளவு அதிகாரம் உடைய பதவியிலே இருந்தாலும் கூட இந்த மண்ணில் அதிகார வர்க்கத்தோடு சமரசம் செய்து கொள்ளாமல் நான் சார்ந்திருக்கிற கூட்டணி கட்சி தவறு செய்தாலும் கூட தட்டி கேட்கிறேன். தட்டி கேட்பதோடு மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் கொஞ்சம் கோபமாவே கேட்கிறேன். பார்க்கிற பெண்கள் யாராவது சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்தா தெரியும். பேரவை தலைவராக இருக்கிற மாண்புமிகு அப்பாவுக்கும் எனக்கும் தினந்தோறும் சண்டை நடக்கும். வேல்முருகா போதும் நிறுத்தும்பாரு, நான் நிறுத்தவே மாட்டேன். எதற்காக என்றால் என் பெண்களின் தாலிகள் அறுபடக்கூடாது என்பதற்காக அரசு சாராய கடைகளை மூடுங்கள் என்று சொன்னேன். இந்த நாட்டில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 36 மெடிக்கல் காலேஜ் 36 மாவட்டங்களில் இருக்கிறது என்று சொன்னால்
ஏழை பாழை மக்கள் அரசு மருத்துவமனைகளை மருத்துவம் பெறுவதற்கும் அவர்கள் சிகிச்சை பெறுவதற்கும் அவருடைய குழந்தை பேருக்கும் அனுமதி பேருக்கும் இலவச மருத்துவம் கிடைப்பதற்கும் ஏழை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் பிள்ளை செல்வங்கள் மருத்துவர் ஆக வேண்டும், அதற்கு மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சுதந்திர இந்தியாவில் தெற்காசியாவிலேயே இந்தியா குறிப்பா தமிழகம் மிகப்பெரிய மருத்துவ மாநகரமாக உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அடியேன் வேல்முருகன் ஆகிய நான் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் கலைஞருக்கு அவளுக்கு வழங்கிய ஆலோசனையின் பேரில் தான் 36 மெடிக்கல் காலேஜ். நான் 2001 இந்த கான்செப்டை சட்டப்பேரவையில் வைப்பதற்கு முன்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பரிசீலனை இருக்கிறது என்று சொன்ன காலத்தில் ஒரு தமிழ்நாடு முழுக்க அதிகபட்சம் ஒரு 10 மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சு. மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்கிற கான்செப்ட். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி பேராசிரியர் அமர்ந்திருக்கிறார். படித்த சில பெண்கள் இருக்கலாம். ஒரு காலத்தில் நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் போகணும், எதுக்கு பிஇ படிக்கிறதுக்கு, மெக்கானிக்கல் படிக்கிறதுக்கு, சிவில் படிக்கிறதுக்கு. அந்த நிலையை மாற்றி அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டின் மாவட்டத்திற்கு ஒன்று வேண்டும் என்கிற ஒரு கருத்தை ஆலோசனையாக கூறி சட்டப்பேரவையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மறந்த கலைஞர் அவர்களை கொள்கை ரீதியாக ஏற்க செய்து அதில் முதல் அண்ணா பல்கலைக்கழகத்தை நான் சார்ந்த பண்ருட்டி தொகுதியிலே கொண்டு போய் அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அரசு அண்ணா பல்கலைக்கழகங்களை உருவாக்கி லட்சக்கணக்கான ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிள்ளை செல்வங்கள், ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை பிள்ளை செல்வங்கள் இன்றைக்கு பொறியாளராக மருத்துவராக வருவதற்கான கருத்தியலை தமிழக சட்டமன்றத்தில் விதைத்தவன் வேல்முருகன். ஆக என் அருமை பெரியோர்களே, கீழக்கரையில் வாழ்கின்ற வாலிப இளைஞர்களே, வணிக பெருமக்களே, ஒரு கணம் சிந்திங்க. ஒரே ஒரு எம்எல்ஏவாக இருந்த வேல்முருகன் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கான பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு காலத்துல 2001 2006 நான் எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்கு சென்ற போது தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் லாட்டரி கடைகள், சுரண்ட லாட்டரி, அப்புறம் லட்சுமி லாட்டரி, ஏகேஎஸ் லாட்டரி, ராஜசேகர் லாட்டரி, பூட்டான் லாட்டரி, மணிப்பூர் லாட்டரி என்று வீதிகள் எங்கும் லாட்டரி கடைகள் நிறைந்திருக்கும். உங்களுடைய கணவன்கள், உங்கள் பிள்ளை செல்வங்கள் உழைத்து சம்பாதிக்கிற பணத்தை லாட்டரி பரிசு சீட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூப்பிடும். இவன் சம்பாரிச்சு அன்னைக்கு ஒரு 300 ரூபாய் சம்பளம் வீட்டுக்கு எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுத்தானே, வயது வந்த பொண்ணு இருந்தா ஒரு காய்கறி ஆட்டுக்கறி எடுக்கலாம், இல்ல ஒரு நாட்டுக்கோழி 100 ரூபாய்க்கு வாங்கலாம். இன்னைக்கு நாட்டுக்கோழி 500 ரூபாய், இல்ல 2 முட்டையை வாங்கி வயசுக்கு வந்த ஒரு பொண்ணுக்கு சத்தான உணவு கொடுக்கலாம். அதுக்கு வழி இல்லாமல் அதையும் பாதி குடித்து விட்டு பாதி கள்ள லாட்டரை கிழித்து விட்டு வெறுங்கையோடு வீடு திரும்புகிற கணவர்களின் சூழலை புரிந்து அதற்கு முகம் கொடுத்து நிற்கின்ற குடும்ப தலைவிகளாக இருக்கிற என் தாய்மார்களின் வழிகளை உணர்ந்து அன்றைய பெண்ணாக இருந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவிடம் சட்டமன்றத்தில் வாதாடி நான் கொண்டு வந்ததுதான் லாட்டரி தடை சட்டம் என்பதை இங்கு பெருமிதத்தோடு நான் பதிவு செய்கிறேன். அதே போன்று மணல் குவாரிகள், எல்லா பெரிய கட்சிகளும் சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணின்னு கொள்ளையடிச்சிட்டு இருந்தான். 50,000 26,000 ஏலம் எடுப்பான், எத்தனை லாரில் வேணுமோ திருடிக்கலாம். அந்த பணத்தை கல்விக்கு செலவிடணும் சொல்லி மணல் குவாரிகளை அரசிடம் ஆக்கியதற்கும் நான் போட்டது. குறிப்பா உங்களை பத்தி எனக்கு ஒரு செய்தி சொல்லணும். இந்த ராமநாதபுரம், சிவகங்கை, இந்த தென் மாவட்டங்கள்ல இருந்து சில வறுமையில் இருக்கிற தாய்மார்கள் இந்த பிள்ளை 6வது 7வது படிச்சானா அவனை ஸ்கூல்ல இருந்து நிறுத்தி சுண்டல் விற்கிறதுக்கு சென்னைக்கு அனுப்புவாங்க. அவன் ஒரு வாலியை வச்சுக்கிட்டு சுண்டல் விற்பான். அவனை கூட்டு நீ என்ன வர்றானா, நான் பரமக்குடி, நான் ராமநாதபுரம், நான் சிவகங்கை அப்படின்னு சில ஊர்களை சொல்லுவான். அப்படி ஒரு நாள் நான் சட்டமன்றத்துக்கு போனேன். அப்படி பல இளைஞர்களை கூட்டு அழைத்து பேசினேன். தம்பி, உனக்கு என்ன ஒரு நல்லா இருக்கிற, படிக்க வேண்டிய வயசு, ஏன் டீ வித்துக்கிட்டு இருக்கிற, ஏன் நீ சுண்டல் வித்துட்டு இருக்கன்னா, எங்க அப்பா குடிகாரரு, எங்க அம்மா குடும்பம் பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க, கூலி வேலைக்கு போனாதாங்க சாப்பாடு, எங்க முதலாளிகிட்ட எங்க அம்மா 50,000 ரூபாய் வாங்கிட்டாங்க, அதுக்காக நான் இந்த வேலையை செய்யறேன்பா. அப்போ உனக்கு சொல்லி கொடுத்தா பள்ளிக்கூடம் ஏற்பாடு பண்ண படிக்க போவியா? அண்ணா, நான் படிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, கவலைப்படாத என்று ஒரு நாள் மறுநாள் சட்டமன்றத்துக்கு வந்தேன். முதலமைச்சர் ஜெயலலிதா அவையில் உட்கார்ந்திருந்தார், அமைச்சர்கள் இருந்தார்கள். நான் எழுந்து சொன்னேன், மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் அவர்களே, உங்கள் ஆட்சியில் ஏழை குழந்தைகள், தென் மாவட்டத்து குழந்தைகள் சாதி பார்த்தா வித்தியாசம் இல்லாமல் வறுமையின் காரணமாக சுண்டல் விற்கிற முதலாளி, அந்த சுண்டல் விற்கிறவங்க சென்னையில ஒரு முதலாளி இருப்பான். அவன் ஒரு 10 பசங்களை பிடிச்சிக்கிட்டு 10 வாலி 10 சுண்டல் கேனை கொடுத்துருவான். அவரு மொத்தமா உங்க அப்பா அம்மா கிட்ட 50 26 கொடுத்து அவனை கொண்டாந்து வச்சிருப்பாரு. சம்பளம் கிடையாது, ஒருவேளை சோறு, அதுவும் வயிற்றுக்கு பத்தாது, சுண்டல் விற்கிறதுல என்ன பெருசா லாபம் கிடைக்கும் அப்படி என்று சொல்லி அவருடைய வழிகளை கேட்டு சட்டமன்றத்தில் நான் முதலமைச்சர் இடத்திலே சொன்னேன். அந்த அம்மையார் சிரித்துக் கொண்டே சொன்னார், நானும் போயஸ் கார்டுல இருந்து டெய்லி இந்த வழியா தான் மெரினா வழியா கோட்டைக்கு வரேன், நான் எந்த சுண்டல் வைக்கிற குழந்தையும் பார்க்கலையே அப்படி என்று சொல்லிவிட்டு என்னை சிரித்து நக்கலடித்துக் கொண்டே சிரிப்பாக சுவையாகவும் அதை சுவைப்படவும் அதே நேரத்தில் கொஞ்சம் நையாண்டியோடும் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு சொன்னார். இதிலிருந்து ஒன்று எனக்கு தெரிய வருகிறது, வேல்முருகன் சட்டமன்றம் வருகிறாரோ இல்லையோ மெரினா பீச்சுக்கு காத்து வாங்க போகிறார் என்று சொல்லிவிட்டு அம்மையார் அவர்கள் சொன்னார்,
நீங்கள் சொன்ன அந்த வழியை நானும் ஒரு பெண்ணாக உணர்கிறேன். ஒரு குடும்ப தலைவி தான் 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த குழந்தை செல்வங்களை சுண்டல் விற்பதற்காக பள்ளியின் படிப்பை பாதையிலே நிறுத்தி அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், அந்த தென் மாவட்டத்து ராமநாதபுரத்து மாவட்டத்தினுடைய பெண்களினுடைய அந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வலி சுமந்த வாழ்வை நான் உணர்கிறேன் என்று சொல்லி, உடனடியாக அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மாலை 6 to 8 4 டெம்போ டிரைவர்களை வாங்கி, ஒரு டெம்போ டிரைவர்களுக்கு 2 ஆசிரியர்களை நியமனம் செய்து, மாலை நேரம் சுண்டல் விற்கிற குழந்தைகளுக்கும் கல்வி கண் திறப்பதற்கு காரணமாக இருந்தவன் தான் வேல்முருகன். இது எந்த சாதி குழந்தை? இது வன்னியர் வீட்டு குழந்தையா? இது தேவர் வீட்டு குழந்தையா? இது கள்ளர் வீட்டு குழந்தையா? இது தேவேந்திர வீட்டு குழந்தையா? இது மீனவர் வீட்டு குழந்தையா? இது முஸ்லீம் வீட்டு குழந்தையா? இது கிறிஸ்தவ வீட்டு குழந்தையா என்று அல்ல, எல்லா குழந்தைகளும் கல்வி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். இப்படி எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த கட்சி எதிலிருந்து மாறுபடுகிறது என்று சொன்னால், இன்னைக்கு தாசில்தார் ஆபீஸுக்கு போனீங்கன்னா லஞ்சம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் லஞ்சம், பிடிஓ ஆபீஸுக்கு போனால் லஞ்சம், கலெக்டரேட்டுக்கு போனால் லஞ்சம், எல்லாத்திலையும் லஞ்சம். நீங்க படிக்கிறவங்க பிள்ளைகளுக்கு ஒரு சாதி சான்று வாங்கணும்னா லஞ்சம். எங்க இருந்து தொடங்கும்? விஓ கைஸ்ட்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பிஏ அல்லது கிராமத்துல தலையாரிம்பாங்க எங்க பகுதியில, அங்க இருந்து கேட்க ஆரம்பிப்பான். விஓ, ஆர்ஐஇ, தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ, சில கலெக்டர்கள், எல்லா கலெக்டரும் வாங்க மாட்டாங்க. அப்புறம் அது சர்டிபிகேட் வர்றதுக்காட்டியும் நாயா பேயா அமையணும். அது எல்லாம் இல்லாமல் ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான திட்டங்கள் நியாயமான முறையிலே சென்றடைவதை உறுதி செய்கின்ற ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் உருவாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.